நான் என் உயிரை கொடுத்தாவது அந்த சத்தியத்தை காப்பாத்தியே ஆகணும். அம்மா, நீங்க எதுவும் பேசாதீங்கம்மா. நீ உங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக நீ உன்னையே இழக்க தயாராயிட்ட. ஆனா இப்படிப்பட்ட ஒரு புள்ளைய இழக்கிறதுக்கு நான் எப்படிப்பா தயாரா இருப்பேன்? நீ ஏன் புள்ள, சிங்கம் மாதிரி நீ எப்பவுமே கம்பீரமா தான் இருக்கணும். உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அதை பார்த்துட்டு ஒரு அம்மாவா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? ஐயோ அம்மா, நீங்க சொல்றதுனால இங்க என்ன நடக்கும் தெரியுமா? தெரியும் ரகு, நான் இல்ல. உங்க அப்பாவே இந்த இடத்துல இருந்திருந்தாலும் அவரும் அவரோட பிள்ளைக்காக இதைத்தான் பண்ணிருப்பாரு. ஒரு அம்மாவா நானும் அதே தான் பண்ண போறேன். இவங்க ஏதேதோ பேசி பஞ்சாயத்தோட கவனத்தை திசை திருப்ப பாக்குறாங்க. இதுக்கு மேல இவங்க சொல்றத யாரும் கேட்காதீங்க. இவங்க எல்லாருமே போய் ஃப்ராட் தானே பண்றாங்க. புவனேஸ்வரி, நீங்க ரொம்ப பேசாதீங்க. அம்மா, எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்கம்மா. ரகுராம், என் புருஷனுக்கு செஞ்சு கொடுத்த அந்த ஒரே ஒரு சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிறான். டிரைவர் காளிமுத்து சொன்ன அந்த சத்தியத்தை பத்தி நான் இப்ப உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்ல போறேன். இருபது வருஷமா நான் யாருக்கிட்டையும் சொல்லாம என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காகத்தான் இங்க உன்னை வர சொன்னேன். என்னப்பா இப்படி சொல்றீங்க? நீங்க எதுவுமே என்கிட்ட மறைக்கவே இல்லை இது வரைக்கும். 20 வருஷமா அப்படி என்ன விஷயத்த சொல்லாம இருந்தீங்க? அங்கே அந்த போட்டோவை பாரு. இவங்களை பத்தி சொல்றதுக்காகத்தாப்பா நான் இங்க உன்னை வர சொல்லியிருந்தேன். யாருப்பா இவங்க? பேரு கனகவள்ளி. இவங்க வந்து உனக்கு இன்னொரு அம்மா. என்னப்பா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. நீங்களா இப்படி? என்ன மன்னிச்சிருப்பா. நான் உங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன். துரோகம் பண்ணிட்டீங்களா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, அது துரோகம் தான். பச்சை துரோகம். என் மனைவிக்கு நான் செஞ்ச துரோகம். என்னால நம்பவே முடியலப்பா. சின்ன வயசுல இருந்து ஒழுக்கமா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும் அப்படின்லாம் என்கிட்ட சொல்லி இப்போ நீங்களே இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமாப்பா, சின்ன வயசுல வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க முடியாம சந்தோஷத்தை வெளியே தேடினதுனால நடந்த சம்பவம். என்னோட சுயநலத்துக்காக கனகவள்ளியோட வாழ்க்கையை அழிச்சிட்டு 20 வருஷமா சொல்லாம இப்போ இதுக்கு என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்றீங்க? 20 வருஷமா நான் இதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கப்பா. ஒரு நிமிஷம். சிவரஞ்சனி, பத்மாவுக்கு நீ என்னென்ன கடமைகளை எல்லாம் செய்யறியோ அது எல்லாமே சிவரஞ்சனிக்கே செய்யணும். ஒரு அண்ணனா சிவரஞ்சனிக்கு எந்த குறையும் இல்லாம ஒன்று விடாம செய்யணும். நான் இல்லாத குறை தெரியாம இவளை நீ பார்த்துக்கோ. நீ எனக்கு ஒரு மகனா செய்ய வேண்டிய கடமையில, நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையில, இந்த ஊருக்கு செய்ய வேண்டிய கடமையில நீ எந்த குறையும் வைக்கல. அதே மாதிரி இவளுக்கு செய்ய வேண்டிய கடமையிலையும் எந்த குறையும் வச்சிடாம கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். எனக்கு இங்க இருக்கிற குடும்பத்தை பத்தியோ, சிவரஞ்சனி உன் தங்கச்சின்றத பத்தியோ யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. உன் மேல நம்பிக்கை இல்லாம நான் இந்த சத்தியத்தை கேட்கல. நீ சத்தியத்தை பண்ணுனா நான் நிம்மதியா இருப்பேன். அப்பா, சிவரஞ்சனிய என் தங்கையா நினைச்சு நான் பாத்துக்கிறேன்பா. எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன்.
இது சத்தியம்பா. அவரை கல்யாணம் பண்ணிக்கலனா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அவரை பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. இல்லம்மா, நான் எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டேன். அவர் நல்லவர் இல்லம்மா. உனக்கு அவர் சரிப்பட்டு வரமாட்டாரு. நான் சொல்றத கேளு. நான் உனக்கு வேற நல்ல மாப்பிள்ளையா பார்க்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கேன். ம்? என்னோட வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க நீங்க யாரு? நீங்க என் அப்பாவா இல்ல என் அம்மாவா? திடீர்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இவர் தான் உன் அண்ணன்னு அப்பா சொல்றாரு. அதுக்காக நீங்க என் அண்ணன் ஆயிடுவீங்களா? அண்ணன் இல்லாம வேற யாரு? அண்ணனும் அப்பா மாதிரி தான். ஒரு அண்ணனுக்கு தெரியாதா தங்கச்சி எப்படி இருக்கணும், அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு? இங்க பாருங்க, நான் உங்க தங்கச்சி இல்ல. நீங்க மாசம் மாசம் காசு கொடுக்கறீங்கிறதுக்காக நான் ஒன்னும் உங்க அடிமை கிடையாது. என் வாழ்க்கையை அமைச்சுக்க எனக்கு தெரியும். உன்னோட வயசுக்கு இப்படியெல்லாம் தான் பேச தோணும். ஆனா வாழ்க்கையும் உறவுகளும் அப்படி இல்லை. எல்லாத்தையும் பொத்தி பொத்தி பாதுகாக்கணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கல்யாணங்கிறது ஒரு பொண்ணுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. உன்னோட அடுத்த தலைமுறைக்கான ஒரு வித்து. அத சரியானபடி தேர்ந்தெடுக்கலைன்னா அது உன் தலைமுறையவே பாதிக்கும். இங்க பாருங்க, நீங்க எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மாவுக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை நீங்க கொடுக்கல. ஊர்ல அவங்க எந்த அடையாளமும் இல்லாம, மதிப்பும் மரியாதையும் இல்லாம வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கும் அமையக்கூடாதுன்னு தான் உங்களை மாதிரி அன்பு காட்டின அண்ணனையும் உதறி தள்ளிட்டு போனேன். ஆனா இன்னைக்கு நான் மோசம் போயிட்டு வந்து நிக்கிறேன். நான் விரும்பின ஒருத்தன், நான் நம்பின ஒருத்தன் என்ன நடு ரோட்ல நிறுத்திட்டு போயிட்டான். எந்த மதிப்பும் மரியாதையும் வேணும்னு நான் முடிவெடுத்து போனனோ அது எனக்கு எதிரா திரும்பிருச்சு. என் முடிவு தப்பா போச்சு. எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. கடைசியா நான் உங்களோட இருந்த இந்த வீட்டை, உங்க படத்தை பார்க்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க.